காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 41வது வார்டு பகுதியில் அதிமுக சார்பில் டிஜிட்டல் ரசீது வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம் ஈடுபட்டார். தமிழகத்தில் எதிர்வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக தற்போதைய எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் முறையிலான வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 41வது வார்டு பகுதியில் 41வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சிந்தன் தலைமையில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட கழக அதிமுக செயலாளருமான வி. சோமசுந்தரம் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று நேரடியாக சென்று விலைவாசி உயர்வை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டி டிஜிட்டல் ரசீது வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடந்த அதிமுக ஆட்சியையும் தற்போது திமுக ஆட்சியையும் ஒப்பிட்டு சமையல் செலவுகள், எரிவாயு, மின்சாரம், சொத்து வரி உள்ளிட்ட பொதுமக்களின் அடிப்படை தேவைகளுக்கான விலைவாசி உயர்வுகளை பட்டியலிட்டு அதன் வேறுபாடுகளை பொதுமக்களிடம் அவர் தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் தற்போதைய திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள கூடுதல் செலவினங்களை டிஜிட்டல் முறையில் பதிவேற்றி ரசீது வடிவில் வழங்கி இரு ஆட்சிகளுக்கிடையேயான வித்தியாசங்களை ஆதாரத்துடன் விளக்கினார். இந்த டிஜிட்டல் முயற்சி பொதுமக்களிடையே பெரும் கவனம் பெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் தமிழகத்தில் மக்கள் நல்லாட்சி மலர வேண்டியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அம்மாவின் ஆட்சி மீண்டும் அமைந்திட வேண்டியும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பல வீடுகளில் உள்ள பொதுமக்கள் திமுக ஆட்சியில் ஏற்பட்ட விலைவாசி உயர்வால் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்திட தாங்கள் என்றென்றும் அதிமுகவிற்கே உறுதுணையாக இருப்போம் என வாக்குறுதி அளித்ததாகவும் தெரிவித்ததால் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.